இது வந்து ஒரு புடவைங்க. ஒய்ஃப்க்கு தான். எப்பவுமே நான் ஒரு புடவை செலெக்ஷன் பண்ணால் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. முதல்லே பிடிக்காது. அவங்க விரும்ப மாட்டாங்க. நான் எடுத்து கொடுத்துட்டு, இது ஒரு வேளை மற்றவங்கலாம் பார்த்துட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டா, இனிமேல் நான் புடவை செலெக்ஷன் பண்ணுறதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவங்களும் எடுத்து கட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த புடவை ரொம்ப பிடிச்சி போயிடும். திருப்பி திருப்பி அதவே தான் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த புடவை எங்கே எடுத்தீங்க? சூப்பராக இருக்குது. யார் செலெக்ஷன் பண்ணாங்க? அப்படின்னு வந்து என் ஒய்ஃபுக்கிட்ட கேட்பாங்க. அதனால் நான் முதல்ல எடுத்து கொடுக்குறப்போ என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த புடவைய திருப்பி திருப்பி அவங்க கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். காரணம் மற்றவங்க ரொம்ப அது நல்லா இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த புடவையும் நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புடவை ரூ. 597 அந்த புடவை. அந்த செல்லு கொடுத்து செல்லை எடுத்து கொடுமா. எடுத்துட்டியா? இதுதான் ஒந்தியா ஜாக்கெட்டான்னு தெரியல. நம்ம இதுக்கு செல்லில் ஒரு தடவை பார்த்துருவோம். உங்களோட செல்லை நான் கேட்டேன். இந்த புடவை கலர் அந்த மாதிரி தான் இருக்கா? ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. அதில் ரெட் கலர் மாதிரி இருக்கு. இது ஜாக்கெட்டா? கொஞ்சம் பிங்க் கலர் மாதிரி இருக்குது இதில். இது வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.